ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு லவ் மூவி வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த படம் வந்து பார்க்குறவங்கலாம் ச்சே இந்த படம் என் வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு சில படங்கள் வந்து இந்த மாரிலாம் லைஃப்ல நடக்குமா அப்படின்ற ஒரு சில விஷயமும் இருக்கும். அதெல்லாம் தான் என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளி அவர்கள் நடிச்ச இதயம் படம் தான். இதயம் படத்த பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட கிளப்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி கூட இந்த மாரி இத்தன நாள் லவ் சொல்லாம இருந்திருக்க மாட்டான்டா அப்படின்ற ஒரு டாக்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. சோ இந்த படம் வந்து எந்த மாரி ஒரு ட்ரெண்ட கிளப்புச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு லவ் பண்ணா வந்து சொல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி நல்லதுப்பா அப்படின்ற மாரி நிறைய பேர் டாக்ஸ்லாம் அந்த டைம் கிரியேட் பண்றது. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெண்டுக்கெல்லாம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் நம்ம மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண அலைப்பாயுதே படம் தான். அலைப்பாயுதே வந்து ஒரு பூம் கிரியேட் பண்ணுச்சு அந்த டைம்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த படம் இந்த மாதிரி கூட லவ் ஸ்டோரி எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த காலகட்டத்துல வந்து இந்த தாலி அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே தான். பட் அந்த டைம்ல ரொம்பவே வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அந்த தாலி வந்து கழட்டி வச்சாலே புருஷனுக்கு ஆபத்துப்பா, குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வந்து ரொம்பவே கேர்ஃப்ரீயா வந்து ஷாலினி அவங்க வந்து தாலியை கழட்டி ஒரு இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. தாலி எங்கன்னு தெரியல, தாலி எங்கன்னு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. மாதவனுமே அதுக்கு வந்து ஃபன்னா சிரிச்சுக்கிட்டு பாவி புருஷன் அப்படி கொண்டு தேடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் தமிழ் சினிமாக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு படமாக இருக்கட்டும், ரொம்பவே புதுமையான ஒரு சீனா வந்து அந்த டைம்ல கருதிட்டு இருந்தாங்க. நீ அழகா இருக்க நினைக்கல, நீ வந்து லவ் பண்ணணும்னு தோணுதா அப்படின்ற ப்ரொபோசல் சீனுக்கு அப்புறமே வந்து நிறைய படங்கள்ல வந்து இந்த ப்ரொபோசல் சீன் அந்த மாதிரி அலைப்பாயுதே மாதிரி ஒரு ப்ரொபோசல் சீன் வைக்கணும்ப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொபோசல் சீன் அண்ட் அந்த தாலி விஷயம் வந்து பயங்கரமா ஒரு ட்ரெண்டை கிளப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண விண்ணை தாண்டி வருவாயா படம் தான். எஸ் விண்ணை தாண்டி வருவாயா படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய இப்போ நம்ம யூடியூப்ல நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்க்குறோம், நிறைய ஓடிடில சீரிஸ் பார்க்குறோம். எல்லாத்துலயுமே வந்து இந்த லவ் சீரிஸ்ல காஃபி ஷாப் சீன் வந்து மேண்டேட்டரியா ஒன்று வந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணது வந்து விண்ணை தாண்டி வருவாயா படம் அப்படின்றது நிறைய ஒரு டாக்ஸ்ல கமெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துமே வந்து வீடியோ மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு டாக்ஸ்லாம் பயங்கரமா போயிட்டே இருந்தது. அண்ட் ஜென்ரலா ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னாலே லாஸ்ட்ல வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே கம்மியான ஒரு படங்கள்ல தான் ஹீரோ ஹீரோயின் சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அண்ட் விண்ணை தாண்டி வருவாயா படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு வந்து த்ரிஷாவை லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் த்ரிஷா ஒத்துக்குவாங்க. அதுவுமே ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்ல வந்து ரெண்டு பேரும் சேராத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்னப்பா ஒரு மாதிரி சேர்ற மாதிரி கொண்டு போயிட்டு லாஸ்ட்ல சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. அண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண ஓகே கண்மணி தான். எப்படி அலைப்பாயுதே அந்த ஒரு டைம் அந்த 90s 98 அந்த டைம்ல வந்து எப்படி ஒரு ட்ரெண்டை கிளப்பிச்சோ அந்த மாதிரி இந்த 2014 15 அந்த டைம்ல இருக்கிற ஒரு லவ்வை வந்து அப்பட்டமா வந்து சூப்பரா ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாங்க. அப்பட்டமா இந்த சென்ஸ் அப்படியே வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைக் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஒரு கான்செப்டை பத்தி தமிழ் சினிமால பெரிய அளவு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா மணிரத்னம் வந்து அது ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா வந்து சூப்பராகவே ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து தாரா அண்ட் ஆதி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து லவ் வருது, ஆனா அவங்களுக்கு வந்து மேரேஜ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து ரொம்ப அட்டாச் ஆகி அவங்க இல்லாம இருக்க முடியாதுங்கிறப்போ எப்படி அவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவியா இருக்கும். அந்த படம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படமா அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் அந்த படம் தான். வைதேகி காத்திருந்த படத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு. அந்த பாட்டு இப்போ வரைக்குமே எல்லாரும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட அந்த பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஜென்ரலா ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க இல்ல சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்காக வந்து இவங்க ரெண்டு பேருமே போராடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு டிஃபரெண்டான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம்.